ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங்கான ரெசிபி முருங்கைக்கீரை சூப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, 10 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கரை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். ஒரு கேஸ் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரையை நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இதை ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சாறு எடுத்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சர்வ் பண்ணுறதுக்கு கார்ன் சிப்ஸ் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கிச்சு. இப்போது சூப் பவுலில் சுட சுட சர்வ் பண்ணலாம். இப்போ இது மேலவே கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்து சூடாக பரிமாறினா முருங்கைக்கீரை சூப் ரெடி.